வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியர் திலகவதி செல்வராஜா. அனைவரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்று நாம் 4ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பாடத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்று தொகுதி 16 பாதுகாப்பு, பாடம் 2 நலம் பேணுக நாக்கு தொடர்பான பாடப்பகுதியை காண இருக்கிறோம். இதன் பக்கம் 121, 122. இதன் கற்றல் தரம் 2.4.7 வாசிப்பு பகுதியில் உள்ள கருப்பொருளை அடையாளம் காணுதல் என்பதாகும். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். இந்த படம் அறுசுவையையும் அதன் தன்மையையும் குறிப்பதாய் இருக்கிறது. ஆக இந்த படத்தில் நாக்கின் படம் இருக்கிறது. மேற்பகுதியில் கசப்பு சுவை இருக்கிறது. இது நரம்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக இந்த நடுப்பகுதியில் புளிப்பு சுவை இருக்கிறது. இது கொழுப்பை தருவதாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உவர்ப்பு அல்லது கரிப்பு சுவையானது உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது. பிறகு நுனிப்பகுதியில் இனிப்பு சுவையானது தசையை வளர்ப்பதற்கு உதவுகிறது. இந்த கசப்பு, புளிப்பு, கரிப்பு, இனிப்பு ஆகியவை 4 அடிப்படை சுவைகளாகும். ஆக இந்த துவர்ப்பும் உரைப்பும் அதனூடேதான் இருக்கின்றன. துவர்ப்பு என்பது இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும், உரைப்பு அல்லது கார்ப்பு எலும்புகளை வலுவாக்கவும் நமக்கு உதவுகிறது. சரிங்களா? அடுத்ததாக வாசிப்பிற்குள் சென்று விடலாம். நலம் பேணுக. நம் வாயில் பற்களுக்கு இடையில் பாதுகாப்பாக இருக்கும் உறுப்பு நாக்கு. இது தசையால் ஆனது. உடலில் எலும்பு இல்லாத உறுப்புகளில் நாக்கும் ஒன்று. உணவை உண்பது, உணவை மென்று விழுங்குவது, பானங்களை அருந்துவது போன்ற உணவு செரிமான இயக்கத்துக்கு உதவுவது நாக்கின் முக்கிய பணியாகும். நாம் பேசுவதற்கு தேவையான ஒலி வடிவத்தை தருவதற்கு நாக்கின் அசைவுகள் மிக முக்கியமாகும். நாக்கின் மேற்பரப்பில் ஆயிரக்கணக்கான அரும்புகள் அமைந்துள்ளன. நாம் உண்ணும் உணவின் சுவையை அறிய உதவுவதும் நாக்குதான். அதற்கு உதவும் வகையில் நாக்கில் சுவையுணர்வு ஏற்பிகள் ஏராளமாக உள்ளன. இவை இனிப்பு, கரிப்பு, புளிப்பு, கசப்பு ஆகிய 4 அடிப்படை சுவைகளை நமக்கு உணர்த்துகின்றன. நாக்கின் நுனி இனிப்புச் சுவையை உணர்த்தும். கரிப்புச் சுவையை நாக்கின் மேற்புறம் அறியும். நாக்கின் பின்புறம் கசப்பு அறியும். புளிப்புச் சுவையை நாக்கின் பக்கவாட்டு பகுதிகள் உணர்த்தும். நமது நாக்கை சுத்தமாக வைத்திராவிட்டால் பூஞ்சை போன்ற தொற்று கிருமிகளால் பாதிப்படையும். இதனால் நாக்கில் புண் ஏற்படும். இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துகள் குறைவாக உள்ளவருக்கு அடிக்கடி நாக்கில் புண்கள் உண்டாகும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், பற்கள் கூர்மையாக உள்ளவர்கள், மருந்துகளின் ஒவ்வாமை இருப்பவர்கள் ஆகியோரின் நாக்கில் புண் தோன்றும். பெரும்பாலும் குழந்தைகள், சிறுவர்கள் இப்பிரச்சனைக்கு ஆளாகின்றனர். இதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுதான் எனலாம். கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, பருப்பு வகைகள், பேரிச்சம், நிலக்கடலை, தக்காளி, திராட்சை போன்ற உணவு வகைகளை அடிக்கடி உண்ண வேண்டும். நாக்கு என்பது ஒரு நோய் காட்டும் உறுப்பு என்றும் கூறலாம். நாக்கை பார்த்தே 40க்கும் மேற்பட்ட நோய்களை கண்டறியலாம். நாக்கை பாதுகாக்க காலை, இரவு என 2 வேளைகளிலும் பற்களை நன்கு துலக்கி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பற்களை துலக்கும் ஒவ்வொரு முறையும் நாக்கையும் சுத்தப்படுத்த வேண்டும். அதிக சூடான பானங்களும், அதிக குளிரான பானங்களும் நாக்கை பாதிப்படைய செய்யும். அதிகமான நோய் எதிர்ப்பு மருந்து, மாத்திரைகளை உண்பதாலும் நாக்கு பாதிப்படையும். எனவே மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிப்பதையும் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாக்கின் பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டுவது நமது கடமையாகும். சரிங்களா மாணவர்களே? இதுதான் அந்த வாசிப்பு பகுதி. அதன் அருஞ்சொற்களாக பானங்கள் என்பது சுவைநீர், அரும்புகள் என்பது மொட்டுகள், பூஞ்சை என்பது தொற்று, கிருமிகள் என்பது நுண்ணுயிரி, ஆலோசனை என்பது கருத்து அல்லது அறிவுரையாக நாம் கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததாக பத்தியில் கூறப்பட்ட முக்கிய கருத்தை அடையாளம் கண்டு இணைப்பு வரிபடத்தில் எழுதி வாசித்திடுக. நீங்கள் இதை ஒரு சிறு கட்டுரையாகவும் உங்களுக்கு இயன்றவாறு அவற்றை விரித்தோ சுருக்கியோ நீங்கள் எழுதி கொள்ளலாம். இங்கு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கான குறிப்புகளை மட்டுமே கொடுத்துள்ளேன். சரிங்களா? ஆக நீங்க இந்த சேர்ப்பாங்கு வரைபடத்தில் என்னெல்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, பற்களுக்கு இடையில் இருப்பது நாக்கு. இது தசையால் ஆனது. நாக்குக்கு எலும்பு இருக்காது அப்படின்னு நீங்க எழுதலாம்.
பிறகு ஒலி வடிவத்தை, நாக்கு நமக்கு ஒலி வடிவத்தை தருகிறது. நாக்கின் மேற்புறத்தில் அரும்புகள் இருக்கின்றன. சின்ன சின்ன மொட்டு மாதிரி, சின்ன சின்ன அரும்புகள அந்த முடிகள் மாதிரி. பிறகு 4 அடிப்படை சுவை. இது கசப்பு, புளிப்பு, கரிப்பு, இனிப்பு என 4 அடிப்படை சுவையை நமக்கு தருகிறது. நுனிப்பகுதியில் இனிப்பும், மேற்புறத்தில் கரிப்பும், பின்புறத்தில் கசப்பும், பக்கவாட்டு பகுதியில் புளிப்பும் அமைந்திருக்கிறது. சரிங்களா? அதற்கு பிறகு நாக்கை சுத்தமாக வைத்துக் கொள்ளாவிட்டால் என்னென்னலாம் நிகழும் என்பதை இந்த பெட்டியில் இருக்கின்றன தகவல்கள். சுத்தம் இல்லாவிடில் பூஞ்சை ஏற்படும், ஊட்டச்சத்து குறைவாக இருக்குமானால் புண்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் உங்கள் சொந்த வாக்கியங்களில் எழுதலாம், கூறலாம். பிறகு நாக்கை நாக்கை பாதுகாப்பதற்கு நீங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் அடிக்கடி உண்ண வேண்டும். பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் இவற்றை செய்யலாம். பிறகு காலை மாலை இரு வேளையும் நீங்கள் நாக்கை சுத்தம் செய்யலாம். அது தொடர்பான விவரங்களையும் நீங்கள் இங்கு குறிப்பிடலாம். இறுதியாக அதிக சூடு அல்லது குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனையை பெற்று இந்த பொருள்களையோ மருந்துகளையோ நாம் உண்ண வேண்டும். தேவையான தண்ணீர் குடிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் நம் நாக்கை பாதுகாக்கலாம் என்று நீங்கள் இந்த சிறு பத்தியை எழுதி முடிக்கலாம். சரிங்களா மாணவர்களே? இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என ஆசிரியை நம்புகிறேன். நடவடிக்கையாக வாசிப்பு பகுதியில் உள்ள முக்கிய கருத்துக்களை அடையாளம் கண்டு சேர்ப்பாங்கு வரைபடத்தில் அல்லது இணைப்பு வரைபடத்தில் எழுதிடுக. சரிங்களா மாணவர்களே? இவைதான் இன்றைக்கு உங்களுக்கான பயிற்சி. தொடர்ந்து முயல்க, வெற்றி கொள்க. நன்றி, வணக்கம்.